இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய சபாநாயகர் அசோக சபமல் ரன்வல ராஜினாமா செய்திருக்கின்றார். இவர் 2024 ஆண்டு நவம்பர் மாதம் இலங்கை நாடாளுமன்றத்தினால் ஆளும் கட்சி தரப்பு இவரை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய சபாநாயகராக நியமித்திருந்தது. இவருடைய பெயருக்கு முன்னால் கலாநிதி என்பதாக டாக்டரேட் பட்டமானது வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இவர் கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இவர் எந்த பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டத்தை பெற்றார் என்பதாக இலங்கை ரஜரட்ட பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் மருத்துவத்துறையை சார்ந்தவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அது சமூக ஊடகங்களில் வைரலாகியது. பிறகு இலங்கையினுடைய முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் மஹிந்த தேசப்பிரிய அவர்கள் கூட சபாநாயகருடைய இந்த கலாநிதி பட்டம் குறித்து பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்ததோடு இவர் எந்த பல்கலைக்கழகத்தில் இவ்வாறு கலாநிதி பட்டம் பெற்றார் என்பதையும் அது பற்றிய விளக்கங்களையும் அவைக்கு அறிவிக்க வேண்டும் என்பதாக கூறுகின்றார். செய்தியானது சமூக ஊடகங்களில் வைரலாக காணப்பட்டிருந்தது. இது பற்றி பத்திரிகையாளர் மாநாட்டில் கூட அமைச்சரவை தீர்மானிக்கின்ற அந்த அறிவித்தலில் கூட ஊடகவியலாளர்கள் அமைச்சரவை பேச்சாளரிடம் வினாக்களை தொடுத்திருந்தார்கள். எதிர்க்கட்சிகள் உட்பட இலங்கையினுடைய அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் அசோக சபமல் ரன்வல அவர்களுடைய அந்த கலாநிதி பட்டம் குறித்த பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் மாத்திரமல்ல, அது தொடர்பான பல மீம்களும் ட்ரோல்ஸ்களும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அது வைரலாக மிதந்து வந்தது. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கின்றார். அவர் நாடாளுமன்ற அங்கத்தவராக தொடர்ந்தும் செயற்படுவார். பாராளுமன்றம் புதிதாக கூடக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதே வேளையில் பாராளுமன்றம் மீண்டும் தன்னுடைய அமர்வை ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய முதல் பணி, அதனுடைய தலையாய பணி சபாநாயகர் ஒருவரை தேர்வு செய்வது என்பதாக இருக்கும் என்று அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இது தொடர்பாக விமர்சிக்கப்பட்டதை அடுத்து தன்னுடைய உண்மைத்தன்மை நிலையினை அறிந்து அவர் ராஜினாமா செய்தது என்பது வரவேற்கத்தக்க அம்சம். சபாநாயகர் பதவி என்பது வெறுமனே நாடாளுமன்ற அங்கத்தவர்களுக்கு தலைமை தாங்கும் ஒரு சம்பிரதாய பதவி அல்ல. மாற்றமாக இலங்கை ஜனாதிபதி, அதற்கு அடுத்ததாக பிரதமர், அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் என்கின்ற அந்த புரோட்டோகாலினுடைய வழிமுறை காணப்படுகிறது. விலகினால் அதனை அடுத்து பிரதமர் அங்கு நியமிக்கப்படுவார். பிரதமரும் பதவி விலகினால் பாராளுமன்ற சபாநாயகருக்கு அதிகாரங்கள் வழங்கப்படும். ஜனாதிபதியோ பிரதமரோ நாட்டில் இல்லாத சந்தர்ப்பத்தில் பதில் ஜனாதிபதியாக ஒருவரை நியமிப்பார்கள். அது யாரென்றால் அவர் சபாநாயகர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். எனவே எது எவ்வாறாயிருப்பினும் உண்மைகள் என்றுமே ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும். பொய் அல்லது மாயை என்பது அது அழிந்துவிடும். உண்மை உறங்குவது போன்று தென்படும். அது தன்னுடைய வாதத்தினை முன்வைக்கும். இப்போதைக்கு விடைகொள்கின்றேன். இஸ்மாயில் உவைசுர் ரஹ்மான்.